மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான காட்சிகளை தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். 17 ஆண்டிற்கான மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்படுகிறது. மருத்துவ தேர்வு குழுவில் பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் விண்ணப்பதாரர்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நீங்களாக அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ரேண்டம் எண் வழங்கப்படும். பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் தகுதியற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மீதமுள்ள விண்ணப்பங்களின் மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். தரவரிசை பட்டியல் ஒரே மதிப்பெண் பெற்று பல விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள் தகவல் தொகுப்பீடு விதிகளின்படி கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தப்படும். +2 எனப்படும் மேல்நிலைத் தேர்வில் விலங்கியல் அல்லது உயிரியல் அல்லது தாவரவியல் மதிப்பெண் சேர்த்து பெற்ற விழுக்காடு மதிப்பெண். இரண்டாவது +2 தேர்வில் வேதியியல் பிரிவில் பெற்ற விழுக்காடு மதிப்பெண். மூன்றாவது +2 தேர்வில் 4வது விருப்ப பாடப்பிரிவில் பெற்ற விழுக்காடு மதிப்பெண்கள். அடுத்து பிறந்த தேதி வயதில் மூத்தோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த 4 நிலைகளிலும் சமநிலையான மதிப்பெண் இருந்தால் 5வதாக கணினி மூலம் நிர்ணயிக்கப்பட்ட ரேண்டம் எண் கருத்தில் கொள்ளப்படும் பொழுது அதிக மதிப்புள்ள எண்ணுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ரேண்டம் எண் 10 இலக்க எண்ணாகும். ஆரம்ப எண் முதலில் தேர்வு செய்யப்பட்டு அதை தொடக்க எண்ணாக நிர்ணயித்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கணினி மூலம் தெரிவு செய்யப்பட்டு இணையதளத்தில் www.tnhealth.org மற்றும் www.tngov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்ப பதிவு எண் AR நம்பர் கணினியில் பதிவு செய்து தங்கள் ரேண்டம் எண்ணை அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ரேண்டம் எண் தரவரிசை மதிப்பெண் பட்டியலில் ஒரே மதிப்பெண் பெறும் விண்ணப்பதாரர்களை தரவரிசை பட்டியலில் வரிசைப்படுத்த 5வது காரணியாக மட்டுமே உபயோகப்படுகிறது. இந்த ஆண்டு பிரிண்ட் செய்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 21,913. இணையதளம் மூலம் பதிவிறக்கப்பட்டு பூர்த்தி செய்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 1,000. டவுன்லோட் செய்து இந்த ஆண்டு டவுன்லோட் செய்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 26,017 ஆகும். 6,017. இதில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 4,104. பூர்த்தி செய்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 21,913. டூப்ளிகேட் எனப்படும் ஒரே மாணவர்கள் 2 விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அனுப்பியது 203. 25,814 மொத்த விண்ணப்பங்கள். இதில் 25,814 அது ஒன்னாக்கி கால்குலேட் பண்ணிடுவோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்த அப்ளிகேஷன் 316. எக்ஸ் சர்வீஸ்மேன் எனப்படும் முன்னாள் ராணுவத்தினருக்கான விண்ணப்பங்கள் 479. பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்பெஷல் பிரிவு 124 அப்ளிகேஷன்.
இந்த ஆண்டு உள்ள இடங்கள் மொத்தம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் 20 மருத்துவக் கல்லூரிகள். அதற்கான மொத்த இடங்கள் 2650. 15% எனப்படும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 397. அதுபோக நம்முடைய மாநிலம் சீட்டுகள் 2253. 2253. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 6. அதில் மொத்த இடங்கள் 760. அதில் நமக்கு சேர வேண்டிய இடங்கள் 470 மற்றும் 470 மற்றும் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் KK நகர் சென்னை அதில் 100 இடங்களும், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் அதில் 100 இடங்களும், ஆக 200 இடங்கள் உள்ளன. அதில் நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்காக 65%, அதாவது மொத்தம் 130 இடங்கள். ஆக மொத்தம் 2853 இடங்கள். அதே போல பல் மருத்துவம் டென்டலுக்காக சென்னை பல் மருத்துவக் கல்லூரி 85 இடங்களும், 17 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் 970. ஆக மொத்தம் 1055 இடங்கள். கவர்மெண்ட் ஒரே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ் அதில் 85. 17 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதில் உள்ள நம்முடைய இடங்கள் மொத்தம் கேட்குறீங்களா? மொத்தம் 1610. நமக்குள்ள இடங்கள் 970. ஆக மொத்தம் 1055. இன்று இந்த ரேண்டம் நம்பர் வெளியிடப்படுகிறது. 17ஆம் தேதி ரேங்க் எனப்படும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 20லிருந்து 25ஆம் தேதி வரை முதல் கட்ட கவுன்சிலிங். 20ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் 3 முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் பிசிக்கலி சேலஞ்ச் 3 பேருக்கும் முதல் நாள். 21ஆம் தேதியிலிருந்து ஸ்போர்ட்ஸ், பிசிக்கலி சேலஞ்ச், எக்ஸ் சர்வீஸ் சி கமிட்டின்னு இருக்கு, அவங்க முடிவு பண்ணுவாங்க. 2-3 கல்லூரிகள் இருக்கணும்னா MCA ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுது. வந்தால் சேர்த்து விடும். இருபது மெடிக்கல் காலேஜ், 2 ESI. ரெண்டு நம்பர் ஜெனரேட் பண்ணு. அதான் 25,000 25,814.